வணக்கம் மக்களே. சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எதிர்கட்சி போல் முடிவுகள் எல்லாம் பெரும் மாற்றமா? ஆட்சி அமைக்கிறது அதிமுக. அதிமுகவுக்கு 128 முதல் 147 வரை, திமுகவுக்கு 75 முதல் 90 வரையாம், தாவேக்காவுக்கு 8லிருந்து 15 வரையாம், நாத்தாவுக்கு 0 என நடக்கும். இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் என்ன? வாங்க வெளியே முடிவாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு முடிவுகளுக்காகவே ஒட்டுமொத்த மாநிலமும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறதா? இந்த நிலையில்தான் அதாவது ஜேவிசி ஆய்வு நிறுவனம் நடத்திய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய வகையில்தான் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியிருக்கிறதா. மற்ற பெரும்பான்மைய கணிப்புகளுக்கு நேர்மாறாக இந்த ஆய்வில் அதிமுக கூட்டணி தான் தமிழகத்திலே 128 முதல் 147 வரை கண்டிப்பாக தமிழகத்தில் கைப்பற்றி ஒரு மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற முடிவுகள் வெளியாகியிருக்கிறதாம். அதாவது மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு அரசியல் சவால்களையும் சந்தித்து வந்த அதிமுக இம்முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கண்டிப்பாக மௌன புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்த கணிப்பு கூறியிருக்கிறது. இந்த செய்திதான் அதிமுக தொண்டர்களிடையே விவரிக்க முடியாத ஒரு உற்சாகத்தை கூட தந்ததோடு மட்டும் கோட்டையில் மீண்டும் இரட்டை இலை கொடி பறக்கும் என நம்பிக்கையெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஆளும் தரப்பிலான திமுக கூட்டணிக்கு இந்த எக்ஸ்போல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் 75 முதல் 90 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கைப்பற்றி எதிர்க்கட்சித் தலைவராக அமையக்கூடிய வாய்ப்பு அதிக நிலவக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறதா. அது மட்டுமின்றி கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்தின் மீது நிலவிய சில அதிருப்தி அலைகள் என்பது ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கலாம் என்று இந்த ஆய்வு முடிவுகள் வெளிக்காட்டியிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வலுவான தேர்தலை சந்தித்த போதிலும் பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 இடங்களை கூட முடியாமல் திமுக கண்டிப்பாக பின்னடைவை சந்திக்கும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த வகையில்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திலே இம்முறை இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 128 முதல் 147 இடங்களை கைப்பற்றி ஒரு மிக பெரும்பான்மையுடன் கண்டிப்பாக தமிழகத்திலே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்ப்பதுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் ஒருங்கிணைப்பான சீமானுக்கு கூட இந்த கருத்து கணிப்பு மீண்டும் ஏமாற்றத்தையே அளித்திருக்கிறதா. எப்போதும் போல் அக்கட்சிக்கு ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாமல் 0 என்ற இடங்களை மட்டுமே பெறும் என்று இந்த ஜேவிசியின் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முடிவாகவே இந்த ஜேவிசி வெளியிட்டுள்ள இந்த மாற்றுக்கடை எதிர்க்கட்சி எக்ஸ்போல் முடிவுகள் தமிழக அரசியல் களம் என்பது ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி நகர்வை காட்டியிருக்கிறது. எக்ஸ்போர்ட் போல முடிவுகள் என்ன என்றால் ஒரு கணிப்பு மட்டுமே என்பதால் மக்களுக்கு அளித்த இந்த தீர்ப்பு என்ன என்பது கண்டிப்பாக மே 4ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி பிடிப்பது யார், முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கண்டிப்பாக தமிழகத்தில் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.